அனைவருக்கும் வணக்கம். நான் இறைமன் சாகர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்கிறது பழமொழி. நூலகம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த நூலகத்தில் பத்திரிகைகள் வேணும், நூல்கள் இருக்கணும், இந்த நூலகம் பராமரிக்கப்படணும், நூலகத்தை மக்கள் பயன்படுத்தணும். இறைமன்துறை முதல் நீரோடி வரையிலான 8 மீனவ கிராமங்கள் உள்ளடக்கிய தூத்தூர் மண்டலத்தில் முதலாக தூத்தூர் நேதாஜி லைப்ரரி நல்ல ஒரு நூலகத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் பயன்பாட்டுக்கு விட்டது. அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு செயலை அதற்கு அடுத்தபடியாக சின்னத்துறை சென்ட் ஜூட்ஸ் லைப்ரரி செய்து காண்பித்தது. தற்போது அந்த வரிசையில் இடம்பெறுவது மார்த்தாண்டந்துறை SEC சோஷியல் எஜுகேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய SEC அழகான ஒரு நூலகத்தை தன் கிராமத்தில் அமைக்கவிருக்கின்றது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 8 ஊர்களிலேயே நூலகத்தினுடைய ஆண்டு விழாக்களை சிறப்பாக நடத்தக்கூடியது மார்த்தாண்டதுறை கிராமம் மட்டும்தான். ஆனால் நூலகம் கொஞ்சம் கவனிக்கப்படாமல் கிடந்தது. ஆனால் இப்போது எல்லாத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு அழகான அம்சமான ஒரு நூலகத்தை உருவாக்கக்கூடியது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. மார்த்தாண்டத்தினுடைய சூழலும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரு கடலை ஒட்டி ஒரு அழகான கோவில், அந்த கோவிலை சுற்றி பரந்த மணல் பரப்பு, பக்கத்தில் அழகிய தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலைப் பள்ளி, இதே சூழலில் தான் இந்த நூலகமும் அமைய இருக்கு. இந்த நூலகத்தை இவ்வளவு மெனக்கட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக அமைக்கக்கூடிய மார்த்தாண்டந்துறை SEC நிர்வாகிகளுக்கும் உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல் ஒவ்வொரு கிராமத்திலையுமே நூலகங்கள் அமைக்க வேண்டியது ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுடைய பெரியவர்களுடைய கடமை. இன்றைக்கு பல இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோவில்கள் கட்டுறோம், பெரிய பெரிய மண்டபங்கள் கட்டுறோம், பெரிய கோர்ட் உண்டாக்குறோம். கோவில்கள் என்பது தேவைதான், மண்டபம் தேவைதான், கோர்ட் தேவைதான். அதே வேளை ஒரு கிராமத்துக்கு நூலகமும் மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இன்னும் பல கிராமங்களில் இதுபோல சிறந்த நூலகங்களை அமைக்க இளைஞரிடம் கேட்டுக்கொண்டு SECக்கு இன்னும் ஒரு முறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.